விதமான படுகொலைகள் இந்தியா முழுக்கவே மத ரீதியான மத வெறுப்பு அரசியல் மூலமாக, மத வெறியின் மூலமாக படுகொலை நடக்குது. சாதி வெறி மூலமாக, சாதி வெறுப்பின் அடிப்படையில் படுகொலை நடக்குது. மூன்றாவது படுகொலைகள் பதற்றத்தை உருவாக்கக்கூடிய கும்பல் படுகொலைகள். நீங்கள் மாட்டுக்கறி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நடத்துகிற படுகொலைகள் கும்பல் படுகொலைகள். இதில் இந்தியா முழுக்க நீங்கள் இதில் பார்க்க முடியும். மாட்டை வண்டியில் ஏற்றிட்டு போனாங்கன்னு சொல்லி அடித்து, தலித்துகளை அடித்து கட்டி வச்சு அவர் மிக மோசமாக வீடியோ எடுத்து பண்ண கொடுமை இருந்தது. நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அடித்த சம்பவங்கள் இருக்குது. இதில் சொல்கிறேன். இவர் வேங்கவயல் பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. அண்ணன் வில்சன் இவரும் பேசுகிறாங்க. இந்த வேங்கவயலுக்கு பின்னாடி இருக்கிற வெறுப்பரசியல் இருக்குல்ல, தலித்துகள் நீண்ட காலமாக நீங்கள் குளத்தில் இறங்கக்கூடாது, குளிக்கக்கூடாது, செருப்பு போட்டு போகக்கூடாது, இந்த சாதிய கொடுமை, இந்த வர்ணாசிரமத்துக்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக நீண்ட காலமாக புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவர்கள், வைகுண்டர சாமி அவர்கள் எல்லோரும் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் சாதி இல்லை, இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நான் சொல்கிற கருத்தியல் ரீதியாக பேசுகிறேன். யார் மீது எங்களுக்கு வெறுப்பு இல்லை. ஆனால் வெறும் வேங்கவயலை சொல்லும் போது விடுதலை சிறுத்தைகள் அறிக்கை, எங்கள் தலைவர் திருமாவளவன் அவருடைய அறிக்கை சொல்கிறீங்களா, இதுக்கு பின்னாடி காலங்காலமாக எதுக்காக அதை கொட்டினாங்க? தலித்து வேற குடியிருப்பில் நீங்கள் கொட்டிட முடியுமா? அக்கரகாரத்தில் போய் நீங்கள் கொட்டிட முடியுமா மலத்தை? அப்போ இங்கே ஏன் கொட்டுறீங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கிற வர்ணாசிரமம் என்ன? அப்போ இந்த பின்னணி ஒரு மிக மிக மோசமான வெறுப்பரசியல். இந்த வெறுப்பரசியல் தான் சமூக பதற்றத்தை உருவாக்கக்கூடியது. இந்த சமூக பதற்றத்தின் மூலமாக தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். முதலமைச்சர் மிக தெளிவாக சொன்னார். காஷ்மீர் பிரச்சனை பற்றி பேசும்போது அவர் சொல்கிறார், இங்கே அப்படி நடக்கலைங்கிறார். இவ்வளவு பதற்றத்தை உருவாக்க முயற்சி நாங்கள் பாஜக 2020 ஜனவரி 1 ரொம்ப முக்கியமானது. கீழே இதில் நீங்கள் திருச்சியில் இருக்கிற பாலக்கரையில் விஜய் ரகுங்கிற ஒருத்தர் பாஜக படுகொலை செய்யப்படுறாரு. உடனே ஹெச்ராஜ் என்ன பதிவு போடுறாருன்னா, இஸ்லாமிய பயங்கரவாதி கொண்டுட்டாங்கன்னு சொன்னார். மிட்டாய் பாபுன்னு ஒருத்தர் மடைமாற்றம் செய்யறாங்க அப்படிங்கிறார் சொன்னேன். வேற ஒன்றும் இல்லை. சட்டம் ஒழுங்கு குறித்த இந்த விவாதத்தில் திரு பொன் வில்சன் ஆகட்டும், தம்பி சூர்யாவாகட்டும் ரொம்ப பொறுப்புடன் இதை அணுகுனாங்க. இதில் ஒரு தனிப்பட்ட வன்மத்தையோ தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளையோ அவர் காட்டவில்லை. ஏன்னா ஒரு சில விஷயங்களை சொல்லியே இதெல்லாம் என்ன அதுக்கான விளக்கங்களை கேட்கிறாங்க. உண்மை இதில் எல்லாத்துக்குமே உளவுத்துறை ஃபெயிலியர், நீங்கள் உளவுத்துறை பண்ணியிருக்கலான்னு பாலகிருஷ்ணன் சார் சொல்லும்போது அதை அந்த சட்டம் ஒழுங்கு ரெண்டே கேட்டகரைஸ் பண்ணார். ஒன்று தனிப்பட்ட பிரச்சனைகள், இன்னொன்று நாம் நினைத்திருந்தால் அதை தடுத்திருக்கலாம் என்று. உண்மைதான், அதை நாம் நினைத்திருந்தால் தடுக்க வேண்டும். அதற்கு இன்னும் நம்ம முனைப்பு காட்ட வேண்டும். தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கில் மிகச் சிறப்பான மாநிலமாக இருந்தாலும் இன்னமும் சிறப்பான மாநிலமாக்குவதற்கு there is always a scope for excellence. அது உண்மைதான், அதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். கஸ்டோடியல் டெட் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. அது என்னதான் கஸ்டடியில் இறப்பவர்கள் குற்றவாளிகளாக இருந்தாலும் அதில் அங்கே போய் அவர்கள் இறக்கக்கூடிய எந்த ஒரு இதுவும் அதை நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டியதுதான். ஆனால் நான் சில விஷயங்களை சொல்கிறேன். யார் யாரெல்லாம் பிஜேபி சார்ந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்ட தமிழ்நாட்டில் ஆடிட்டர் ரமேஷ் ரொம்ப முக்கியமான மனிதர். அடுத்தது மாநில செயற்குழு உறுப்பினர் புகழேந்தி, டாக்டர் அரவிந்த் ரெட்டி, பரமக்குடியில் முருகேசன். நான் சின்ன பட்டியலில் நிறைய நீண்ட பட்டியல் கொஞ்சம் பேரை படிக்கிறேன். இந்து முன்னணி மாநில செயலாளர் வெள்ளையன், KPS சுரேஷ், அதுக்கப்புறம் இத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த படுகொலை செய்யப்பட்டது அதிமுக ஆட்சியில். அப்போ அதுவும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான். ஏன்னா அதிமுக அதை நான் பொறுப்பாக்கல, ஆனால் அதுவும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான். RSS அலுவலகத்தின் மீது வெடிகுண்டு வீசி 11 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் அதே மாதிரியான உளவுத்துறை ஃபெயிலியர் தான். இந்த மாதிரி அதிமுக ஆட்சி காலத்தில், எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் நடந்த தூத்துக்குடியோ சாத்தான்குளமோ பொள்ளாச்சியோ யாரும் மறந்துட முடியாது. இப்போ பொள்ளாச்சி விஷயத்தில் இன்னும் 15 நாட்களில் தீர்ப்பு வரப்போகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தொடர்ந்து 2 பெரிய குற்றச்சாட்டுகள் நாங்கள் சுமந்தோம். ஒன்று லாவண்யாவுடைய மத மாற்றச்சிட்டு, அதுக்கு ஆட்சிக்கு வந்த உடனே எங்கள் மீது அண்ணாமலை அவர்கள் உடனடியாக மாநில தலைவராக வந்த பிறகு கையில் எடுத்த முதல் விஷயம் ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யா. அந்த ஹேஷ்டேக் போய் பார்த்தீங்கன்னா இவர்கள் பேசிய பேச்சு ஒவ்வொரு தலைவர்களும் அதில் கட்கி இருக்கக்கூடிய வெறுப்புகளை நம்ம இப்பயும் பார்க்கலாம். ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யா ஹேஷ்டேக் பாருங்க நேயர்களே, அவ்வளவு இருக்கு. அதை பொறுமையாக கையாண்டு அதில் இன்னைக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு சிபிஐ போய் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு அது எந்த மதமாற்ற ஆங்கிளும் கிடையாது, அந்த பள்ளிக்கு எந்த தொடர்பும் கிடையாது, எந்த மதமாற்ற இதுவும் கிடையாது, அது சித்தி கொடுமைதான்றத அது சொன்ன உடனே இப்போ யாரும் ஒருத்தர் கூட அந்த அவ்வளவு வெறுப்பை கக்கிய பிறகு ஒருத்தர் கூட அதற்காக மன்னிப்பு கேட்கவில்லை. இறுதியாக ஒரே ஒரு விஷயம், வேங்கை விஷயத்தில் மத வெறுப்பு தான் தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்தை குலைக்கக்கூடிய விஷயம் சொல்றீங்க.
சொல்றீங்க. நீங்களே குறிப்பிட்டீங்க ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யா, அண்மையில் திருப்பரங்குன்றம் சம்பவம், இது எல்லாமே நீதிமன்றத்துடைய கண்டிப்புக்கு பிறகும் சிபிஐடைய கிளாரிஃபிகேஷனுக்கு பிறகு தான் என்னன்னு ஒரு தெளிவு கிடைச்சது. ஆனா இதை தடுப்பதற்கு திமுக என்ன செய்தது? இது அரசியலுக்காக இந்த மாதிரி பரப்புரை பண்றதுக்காக தான் திமுக பயன்படுத்திக்குதா? சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்காம அரசியல் மேடைகள்ல இத பேசுறதுக்கு பயன்படுத்திக்குதா? சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுத்ததால தீர்வு கிடைச்சிருக்கு. வேங்கை வயல் நாங்க தமிழ் இங்க எங்களுடைய திராவிட மாடல் அரசு என்று நாங்கள் பெருமிதமாக சொல்லக்கூடிய இந்த திமுக அரசு கடந்த 2.5 ஆண்டு காலமாக தூக்கி சுமந்து கொண்டிருந்த இந்த குற்றச்சாட்டு அவமானகரமான குற்றச்சாட்டு. அதுக்கு நாங்க பதில் சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து இந்த விவாதங்களில் எப்பொழுது யார் வந்தாலும் வேங்கை வயல் வேங்கை வயல் வேங்கை வயல் நடந்த விஷயம் வந்து மிக மிக கண்டிக்கத்தக்கது, அவமானம் வந்து மனித தன்மையற்ற ஒரு குற்றச்சாட்டு. உண்மையில் அதை வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் வெளியே வந்த உடனே வேற எந்த மாநிலமாக இருந்தாலும் அல்லது வேற எந்த அரசா இருந்தாலும் ரொம்ப சுலபமா எதிர்த்தரப்பு யாருக்கும் தெரியும், சந்தேகம் யார் மேல இருக்குன்னு தெரியும். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஊர் தலைவர் அவர் அதிமுக காரர் வேற, எங்களுக்கு எதிர்க்கட்சி. அந்த சந்தேகத்தை உங்களுடைய கூட்டணி கட்சி கிட்ட இருந்து உங்களால போக முடியல. ஒரே நிமிஷம் சார், நான் கூட்டணி கட்சிக்கு இல்ல, நான் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு எங்களுடைய விளக்கத்தை கொடுக்குறேன். கூட்டணி கட்சிக்காக மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் இதை கேட்கட்டும். எதிர்க்கட்சி தலைவர் அந்த பஞ்சாயத்து தலைவர் எதிர்க்கட்சி சார்ந்தவர் தான். தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருந்தா, காவல்துறை வழக்கம் போல உள்ள போட்டிருந்தா அதுக்கான தீர்வு கிடைச்சதாக மக்கள் நம்பி இருப்பார்கள். ஆனா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். ஏனென்றால் நடந்தது அவ்வளவு மோசமான குற்றம். இதில் நிஜமான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக அவ்வளவு பொறுமையாக ஒவ்வொரு வாரமும் ரெவியூ பண்ணுவார். ஒவ்வொரு வாரமாக அதை சிபிசிஐடி கொடுத்து மிகச்சிறப்பான ஆபீசர்ஸ் அங்க நியமித்து இப்பொழுது குற்றவாளிகளை அறிவியல் பூர்வமாக ஆதாரத்துடன் கண்டுபிடித்து இன்னைக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாச்சு. இப்போ இதை ஏற்பது மறுப்பது ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிமை. நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகை தள்ளுபடி ஆனாலோ, நீதிமன்றத்தில் இந்த குற்றவாளிகள் மீது காவல்துறை செய்யப்பட்ட வழக்கு நிரூபிக்க முடியாமல் குற்றவாளிகள் விடுதலை ஆனாலோ அப்ப இந்த அரசு பொறுப்பாகும் ஒழிய இப்போ இவ்வளவு நாளாக 2.5 ஆண்டு காலம் இந்த பழியை தூக்கி சுமந்து கொண்டு பொறுமை காத்து இன்னைக்கு சரியான குற்றவாளிகளை கண்டுபிடித்து நாங்கள் வந்து அங்க நீதிமன்றத்தில் அங்க ஒப்படைத்திருக்கும் பொழுது இப்பொழுது நீதிமன்றத்தில் இப்பொழுது பொய்யாக அதை திராவிட முன்னேற்ற கழக அரசின் கையாளாகத்தனம் என்று சொன்னவர்கள் அன்றாடம் இப்ப என்ன சொல்றாங்க? இரண்டாவது, இது எல்லாருக்கும் பொருந்தும், இது எல்லாருக்குமான பதில் தான். இரண்டாவது முக்கியமானது இது போன்ற ஏன் வந்து திடீர்னு பூதாகரம், நான் மறுபடியும் முதலமைச்சர் சொன்ன வாட்ஸ்அப் என்ற விஷயம் சொல்றேன். போஸ்ட் கோவிட் 2021க்கு பிறகு எல்லாரிடமும் மொபைல் போன் போயிடுச்சு. நம்ம அந்த ஆன்லைன் கிளாஸ் சொல்லி பிள்ளைகளுக்கெல்லாம் மொபைல் போன் வாங்கி கொடுத்துட்டோம். பெண்கள் எல்லாரும் இப்போ யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு விஷயத்தை கொண்டு போய் நேரேட்டிவ் நான் முதல்ல ஆரம்பிச்சேன். ஒரு விஷயத்தை கொண்டு போய் தவறான நேரேட்டிவோ சரியான செய்தியோ கொண்டு போய் சேர்ப்பதற்கு, அதை பெரிய பூதாகரமாக்குவதற்கு, அச்சுறுத்துவதற்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆல்ரெடி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் இது போன்ற சென்சிட்டிவான அது அண்ணா பல்கலைக்கழகம், அது வேங்கை வயலாகட்டும், இல்ல தமிழ்நாடு தான் முதல் முறையா இணைய குற்றங்களை தடுப்பதற்காக ஒரு ஸ்பெஷல் விங்கே ஃபார்ம் பண்ணாங்க. அதனுடைய அதே மறுபடியும் காரணம் காமிக்கிறது அப்படின்றது எப்படி ஏற்படும்? இல்லைங்க, நான் அதே காரணம் காட்டல, நான் பிளாட்ஃபார்ம் இருக்குது, அவைலபிளா இருக்கு. இப்போ எதனால இந்த மாதிரி ஹேட் ஸ்பீச் எல்லாம் இது இந்த அளவுக்கு டென்சிட்டி ஆஃப் இதுக்கு வேற மாநிலத்தில் இருந்திருந்தா மிகப்பெரிய கலவரங்கள் நடந்திருக்கும். இங்க அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாம நாங்க காப்பாற்றுறோம். இப்பொழுது இது போன்ற சூழலில் எதிர்க்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டலாம், எதிர்க்கட்சிகள் சந்தேகப்படலாம், ஆளுங்கட்சிக்கு பதில் சொல்றதுக்கு எல்லா கடமையும் இருக்கிறது. ஆனா சென்சிட்டிவான விஷயங்களில் இன்சென்சிட்டிவாக நடந்து கொள்வது எந்த எதிர்க்கட்சிக்கும் அழகு இல்லை. 75 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும்